அந்த ஊறுகாய் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் எண்ணெய். அந்த இந்த மட்டத்துக்கு நமக்கு ஊறுகாய் இருக்குன்னா அதுக்கு மேல கொஞ்சம் எண்ணெய் இருக்கணும். அந்த எண்ணெய்க்கு கீழே இருக்கணும். எண்ணெய்க்கு கீழே இல்லைன்னா அந்த வறட்சி, அந்த காற்று படும் பொழுது அந்த எண்ணெய் இல்லாதனால அது பூஞ்சைகள் வந்துடும். ஆகவே ஊறுகாய் நல்லா இருக்காது, ஊறி இருக்காது, பூஞ்சைகள் வந்துடும், சீக்கிரம் கெட்டுரும். ஆக எண்ணெய் இருக்கணும். உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு நல்ல ஒரு கிறிஸ்தவனா இருக்கலாம், வேதத்தை படிக்கலாம், நற்கிரியைகளை செய்யலாம், கர்த்தருக்காக சாட்சியாக வாழணும்னு கூட நினைக்கலாம், ஊழியம் கூட செய்யலாம். ஆனா பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகங்கிற எண்ணம் உங்க தலையில இல்லைன்னா நீங்க சீக்கிரம் கெட்டுருவீங்க, சீக்கிரம் வஞ்சிக்கப்பட்டுருவீங்க, சீக்கிரம் உங்க சாரத்தை இழந்துருவீங்க, சீக்கிரம் பலவீனப்பட்டுருவீங்க. சத்துருனுடைய வழிகளையும் அவனுடைய திட்டங்களையும் அறியாம வஞ்சிக்கப்பட்டு கீழே விழுந்து வீழ்ச்சி அடைகிற ஒரு கிறிஸ்தவனாக மாறி போயிடுவோம். ஆக அபிஷேகங்கிற எண்ணெய்க்கு கீழே நம்ம வாழ்க்கை இருக்கணும். 4வது,